ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளி மீன் குழம்பு மாங்காய் போட்டு செஞ்சுருக்கேன். டெஃபினட்டாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 4 டீஸ்பூன் ஆஃப் ஆயில் எடுத்திருக்கேன். ஸோ பதம் பார்த்துக்கோங்க எவ்வளோ ஆயில் எடுத்திருக்கேன்னு. நான் இதுக்கு வந்து ஒரு 3 ஆனியன்ஸ் வந்து கிரைண்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ கிரைண்ட் பண்ணிட்டு பின்னாடி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மீன் குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வந்து ரைஸு, தோசை, இட்லி, ஸோ இதை வந்து ஆஃப்டர்நூன் செஞ்சுட்டு நைட் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆனியன் நம்ம 3 ஆனியன் கிரைண்ட் பண்ணி போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து நல்லா வதங்கிட்ட பின்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் 1 டீஸ்பூன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கட்டும். ஸோ அப்படி வதங்கிட்டு கலாரி விட்டுட்டே இருங்க. ஸோ கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கலாம். ஸோ நல்லா வதங்கிட்ட பின்னாடி கொஞ்சம் எண்ணெய் விடுற மாதிரி இருக்கும். அந்த டைமில் வந்து நம்ம 3 தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ இந்த 3 தக்காளியும் கிரைண்ட் பண்ணி தான் போடுறேன். கட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே தொக்கு தொக்காக நிற்கும். ஸோ அதனால் கிரைண்ட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா கொதித்து வந்த பின்னாடி ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். ஸோ அளவு ஏற்ற மாதிரி நம்ம உப்பு போட்டுக்கலாம். இதில் வந்து 1 டீஸ்பூன் வந்து தனியாத்தூள் போடுறோம். ஸோ எல்லாம் மசாலாலாம் போட்ட பின்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம கொதி விட்டுட்டே இருக்கிறோம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அப்பப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியே விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ வந்து நம்ம தேங்காய் பால் சேர்க்கலாம். இந்த தேங்காய் பால் பார்த்திங்கன்னா நான் ஒரு கால் அளவு தான் எடுத்திருக்கேன். ஸோ கட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணி வெறும் தேங்காய் பால் மட்டும் கையிலே பிழிஞ்சு போட்டிருக்கேன். நல்லா கொதித்து வரப்போ நம்ம வந்து மீன் போட்டுக்கலாம். நான் வந்து கிளி மீன் எடுத்திருக்கேன். ஸோ பிங்க் பர்ச்சுன்னு சொல்லுவாங்க. இது வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பின்னாடி தான் நீங்கள் மீன் ஆட் பண்ணணும். இல்லைனா வந்து ஒரு 10 மினிட்ஸ்லேயே அது வந்து நல்லா வெந்துடும் அந்த சூட்டுக்கு. அதனால் நல்லா குழஞ்சி போயிடும். அதனால நீங்கள் ஜஸ்ட்டு நல்லா அந்த மசாலாலாம் நல்லா வதங்கிட்ட பின்னாடி போடுங்க லாஸ்ட்டாக. இதோடு நான் வந்து 2 பீஸ் மாங்காய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி 4 தக்காளி சேர்த்துருக்கேன் நான். எப்போவுமே வந்து இதை போட்டிங்கன்னா மெதுவாக கலாரி விடுங்க. இந்த மீன் வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு வெந்துடும். அப்புறமா உடஞ்சி குழஞ்சி போயிடும். அதனால் லைட்டாக ஜஸ்ட்டு மேலாக்க மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா மட்டும் போதும். ஜஸ்ட்டு கீழேருந்து கலாருங்க. அப்போ மீன் வந்து உடையாது. 10 மினிட்ஸ் வெந்தால் போதும். ஸோ இப்போ வந்து நம்ம மீன் குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இல்லையா, இப்போ வந்து ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணாதீங்க. லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸில் நம்ம புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். ஸோ நிறைய புளியும் போடாதீங்க. ஆல்ரெடி மாங்காய் போட்டிருக்கோம், தக்காளி போட்டிருக்கிறதுனால ரொம்ப புளிச்சிரும். அதனால் அப்புறமா வந்து நீங்கள் புளி கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். அந்த மீன் வந்து பூ மாதிரி இருக்கும். ஸோ மெதுவாக கரண்டியில் எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நம்ம தோசை, இட்லி, ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூடாக சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.